உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றி பேச போகிறேன். அவர் யாருன்னா இந்தியாவின் தடுப்புச்சுவர் ராகுல் டிராவிட். தலைவன் பேட்டிங் பண்ண வந்தாலே ஒரு வேறு ரகம். ஸோ தலைவன் பேட்டிங் பண்ண வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். ஆனால் பேட்டிங் முடிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேட்டிங் முடிச்சுட்டு அவர் பெவிலியனை விட்டு போய் பேட்டிங் முடிச்சுட்டு பெவிலியனை விட்டு போகும்போது பாருங்கள், தலைவன் வேர்வையோடு இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு களத்தில் வேர்வை சிந்தி விளையாடுவார். ஸோ இவர் டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா நின்று விளையாடக்கூடிய ஒரு நபர். ஏன்னா சோயிப் அக்தர் வேகமாக பந்தை போடுவார். வேகமாக ஓடி 150 கிலோமீட்ரு வேகத்தில் போடுவார். தலைவன் அப்படியே அசால்ட்டாக அந்த பந்தை அப்படியே ஸ்டம்புக்கு பக்கத்தில் நிறுத்துவான் பாருங்கள், வேறு ரகங்க. ஸோ இன்றைக்கி நான் டிராவிடை பற்றி என்ன விஷயம் பேச வந்தேன்னா, மிட் ஆஃபில் பாலை டிராவிட் மாதிரி யாராலும் அடிக்க முடியாது. ஸோ சேலஞ்சு விட்டு சொல்கிறேன். அதாவது 3 ஸ்டம்பையும் காட்டிட்டு மிட் ஆஃபில் ஸ்பின் பவுலரை டார்கெட் பண்ணுறதுல நம்ம தலைவன் கில்லாடி. ஸோ அது முத்தையா முரளிதரனாக இருக்கட்டும், ஷேன் வார்னேவாக இருக்கட்டும், எந்த ஸ்பின்னராக இருக்கட்டுமே, மிடில் ஸ்டிக்கில் பந்தை விட்டு தலைவன் அடிக்கிற மிட் ஆஃப் ஷாட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. ஸ்பின் பவுலிங்கில் மட்டும் இல்லை, ஸ்பீட் பவுலிங்லேயும் தலைவன் மிட் ஆஃப் நாயகன் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு மிட் ஆஃபில் அடிக்கிற தலைவன் கில்லாடி. ஸோ இந்த மாதிரி டிராவிடோட பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்முடைய பெருமாள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து லைவில் இருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம்.